நன்றி, நன்றி. நடத்திக்கிட்டு இருக்கையில என் பேரை கூப்பிட்டுட்டீங்க. அதான் என்ன சொல்ற வைப்ரேஷன்னு சொல்லுவாங்கல்ல. நிச்சயம், நிச்சயம். நம்ம அத்தன பேருமே வைப்ரண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வைப்ரண்ட் ஆமா, சார். ஆமா. நினைச்சா ம், போன் அடிச்சிட்டீங்கம்பாங்க. நினைச்சா வந்து நிக்கிறீங்கம்பாங்க. ம். நினைச்சா புறப்பட்டேன்பாங்க. அதே மாரி சரி நம்ம இன்னைக்கு பேசலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஓகே. இன்னைக்கு அ இன்னைக்கு 11வது பயிற்சியாக செல்வ சிந்தனை பயிற்சி காலையில 5 மணிக்கு அட்டெண்ட் பண்ணோம். ஓகேய்யா. அது ஒரு புதிரான வகுப்பு. அதையே சொல்லலாமான்னு தோணுது. நம்ம சிந்தனைக்கெல்லாம் ஒரு விருந்து, விடுகதை மாதிரி. இந்த உலகத்தில் நிலையானது எது? அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எல்லாரும். எது அழிவில்லாதது? எது நிலையானது? சொல்லுவோம் கடவுள அது இதெல்லாம் சொல்லுவோம். அது எப்படின்னு சொல்லவும் தெரியணும். ஒரு குழுவும் குடுத்துட்டேன். யாராவது சொல்ல முடிஞ்சா, அதாவது அந்த வகுப்புக்கு வராதவங்க சொல்லணும். வள்ளுவம் காட்டு செல்வ சிந்தனைக்கு மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்லணும். இப்ப நம்ம சொன்னீங்களா ஆன்மா அதுதான் கரெக்ட் அழிவில்லாதது. சார். இப்ப சொன்னீங்களா அதான் சார் கரெக்ட். ஐயா, ஆன்மா அழிவில்லாதங்க ஐயா. ஐயா ஆதியும் அந்தமும் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. அதுவும் ஒரு ஒரு வகையில ஆன்மாங்கிறது அழிவில்லாதது. அதெல்லாம் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். அது அரிச்சோடி பிள்ளைங்க சொல்ல வேண்டியது. நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு சொல்லலாமே. நம்ம இன்னும் உயர் வகுப்புக்கு வந்துகிட்டு இருக்கிறோமே. ஐயா, நீங்களே அதுக்கு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா கடைசியில விடை நான் தானே சொல்லி ஆகணும். சார் ஐயா சொன்னது ஆதியும் அந்தமும் எடுத்துக்கலாமா ஐயா? சொன்னாக்கா சார் சொன்னதை சொன்னாக்கா உடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்றாப்புல தான் இருக்கும். ஐயா, உங்க அளவுக்கு அனுபவம் இல்லைங்க ஐயா எங்களுக்கு. எங்களுக்கு கேள்வி தெரிஞ்சதை பிறந்த இடத்துல தான் சார் விடை பிறக்கும். ஆமா, ஆமா. அது இப்படி பார்க்காம ஆம், என்னுள்ளயும் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்காது. தேடி கண்டுபிடி. நான் சொல்ல டக்குன்னு அப்படியே கவ்விக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம அசோக்குமார் சாரி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே நுனிப்புள் மேஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு இது சொல்லியிருக்கிறார் சாரு வள்ளுவம் காட்டு செல்வ சிந்தனையிலேயே அங்கங்க சொல்லியிருக்கிறார். சொல்லப்பட்டதுதான், ஒண்ணும் புதுசா சொல்லல. இன்னைக்கு ஞாபகப்படுத்தில ஒரு உற்சாகம். அது அப்படியே உள்ள போய் ஆராய்ஞ்சு போனா அதுல ஒரு பெரிய கடலா போய் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம எதையுமே நுனிப்புள்ளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத இன்னைக்கு நல்லா பாத்துக்கிட்டேன். ஓகே, 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 ஓகே. உங்களுடைய நீங்களும் பதிலுக்காக அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கீங்க சார். ஐயா, நீங்களும் இதை அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கூட தெரியும், நல்லா தெரியும். நீங்க கொஞ்சம் சொல்றதுதான். ஞாபகப்படுத்தணும், அவ்வளவுதான். ம். இந்த உலகத்திலேயே அழிவில்லாதது சொல்லிடுவீங்கன்னு அன்பு நினைக்கிறேன். நான் அன்புங்கிறது அழிவில்லாதது. இந்த அன்பு அது 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 இன்னும் அது அது எப்படி இருக்கும்? அது அது அதுக்கு ஒரு குழு சொல்லிடுத்தான். ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும்ல. சார் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வடிவேல் சார் உங்களுக்கு நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க சார். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சார். நிறைய விஷயத்த நம்ம அசை போடுறோம், அதுல சந்தேகம் இல்ல. ஆ, இருந்தாலும் கூட சரி, ஞாபகப்படுத்துறேன். நமது ஆற்றல் ஓகே, ஓகே, ஆற்றல் அழிவின்மை விதி, ஆற்றல் அழிவின்மை விதின்னு பல தடவை சொல்லியிருக்காரு சார். ஓகே, ஓகே. ஆற்றல் ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஆனால் ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் அல்லது மாறிக்கொள்ளும். நாமளும் மாத்தலாம், இல்ல அதுவே மாறிக்கொள்ளும். உதாரணத்துக்கு நீர் இருக்கு, அதை வெப்பப்படுத்துறோம், ஆவி ஆயிடுது. அப்படின்னா அந்த பொருள் வந்து ஒரு பொருள் ஒன் கேன் சேஞ்ச் இன்டு அனதர் ஃபார்ம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றப்படுது. அதை அழிச்சிட முடியுமா? அப்படியே அது ஆவி போய் போய் போயிட்ட ஒண்ணு குளிர்விச்சா கட்டி ஆயிடும் மறுபடியும்.
அது இப்படியே இந்த உலகத்துல இருக்கு. அது ஒண்டிதான் இந்த உலகத்திலேயே அழிவில்லாதது. அது எதுக்காக இதை பாக்குறோம்னா, அதுதான் கருப்பொருள். மற்ற அனைத்தும் உருப்பொருள். நாமளாவும் உருவாக்கலாம், அதுவாகவும் உருவாகி கொள்ளும். இது ஒரு அடிப்படையான சயின்ஸ், அடிப்படையான உண்மை, அடிப்படையான சத்தியம், அடிப்படையான சிவம், அடிப்படையான பிரபஞ்சம் எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். இதை வச்சேதான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு சாரு நாள் முழுக்க கிளாஸ் எடுக்க சொன்னாலும் எடுப்பாரு போல இருக்கும். பார்த்தா எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில 5 மணி வகுப்பு அதுதான். அதை இன்னைக்கு சொல்ல வாய்ப்பு, திருப்பி ரீகால் பண்ணி சொல்றதுக்கும் இந்த இடம் கிடைச்சதுக்கும் எனக்கும் ரொம்ப கொடுத்து வச்சனும். கேட்ட நீங்களும் கொடுத்து வச்ச நீங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் வந்திருக்கும் அனைவர்களும் புண்ணியவான்கள். மிக உயர்ந்த இடத்திற்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்கின்ற பிரக்ஞையில் வாழ்வோம், வெற்றி பெறுவோம், செல்வ சிந்தனையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு நிகர் ஆற்றல் சார் தான். மகேஸ்வரி மேடம் சொன்ன அன்பு கூட வந்து ஆற்றல் தான் சார். ஒரு வகையான ஆற்றல் தான் அன்புமே. ஆன்மாவும் அப்படிதான். ஓகே ஓகே ஓகே, மிக்க நன்றி. அடுத்து நம்முடைய சிந்தனை செல்வர் அருணகிரி சார் அவர்களை அன்போடு அழைப்போம். வாருங்கள் ஐயா. உங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை அழகா மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க கதை வடிவில். இன்னைக்கும் ஆற்றல் அப்படிங்கிற நிலையில கலைச்செல்வன் ஐயா சில விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தினாரு. உங்களுடைய கருத்தையும் அதை ஒட்டி தான் இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க உங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை பண்ணலாம் சார். அருணகிரி சார் ஐயா. சாருடைய குரல் அசை வந்துச்சே, இருக்காரா? இருக்காரு. ஓகே, அடுத்த செல்வந்தர் உங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை பண்ணலாம். சார் வர்ற வரலாம். மகேஸ்வரி மேடம், நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க, இடையில கட் ஆயிடுச்சு, நீங்க பேசலாமா? இல்லைங்க, நான் வந்து ஐயா சொன்னதுக்கு கருத்து சொல்ல வந்தேங்க. அவர் கேட்டாரு இல்லையா என்ன சக்தின்னு சொல்லிட்டு, அதனால அதை சொல்றதுக்காக. ஓகே ஓகே, நீங்க வலுவும் காட்டும் செல்வ சிந்தனையில தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க மேடம். நீங்களும் ஒரு கருத்து பெட்டகம் தானே, ஒரு அறிவு, ஒரு மையத்தையே வச்சிருக்கிறீங்கிறது உண்மை. இருந்தாலும் உங்களுடைய கருத்து பதிவை நீங்க பண்ணலாமே, ஒரு 2-3 நிமிடம் பண்ணலாமே, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 3 நிமிடம். அது வந்துங்க, முதல்ல காலையில 5:45 மேல எந்த கிளாஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு கிளாஸையும் அட்டன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா வலுவும் காட்டும் செல்வ சிந்தனை 6:30 மணிங்கிறது குறைஞ்சது தொடர்ந்து ரொம்ப நாளா கரெக்டா வந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஆனா கரெக்டா ஞாபகம் வந்துடுது. ஓகே, கரெக்டா மணி 6:30 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த திருக்குறள் கிளாஸ்ல நம்ம சொல்ற கருத்தை எழுதுறதுக்கு நோட்ஸ்லயும் எழுதுறோம். சில விஷயங்கள் எழுதுறதுக்கும் முடியுது. முதல்லலாம் எழுத மாட்டோம். நீங்க வந்து ஒரு தடவை ஒரு நோட்டை காமிச்சு இந்த நோட்ல எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுல இருந்துதான் எழுதுறோம். கொஞ்சம் ஒரு 3-4 மாசமா தான் எழுதிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலலாம் எழுதுறதெல்லாம் இல்லைங்க, சும்மா கேட்கறதோட சரி. அப்போ ஒவ்வொரு டைம் திருப்பி இப்ப யூடியூப்ல வரங்காட்டி திருப்பியும் ஒவ்வொரு டைம் நம்ம மிஸ் ஆகிற டைமிங்ல திருப்பி அந்த நிகழ்ச்சியை கேட்க முடியுது. ஒரு நாளைக்கு ஏதாவது வேலைகள் இருந்தா நம்ம திருக்குறள் சொல்லிட்டு திருப்பி கருத்தால கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திருப்பி அதை மத்தியானம் இன்னொரு டைம் வந்து அந்த யூடியூப்ல போட்டு கேட்க முடியுது. அதுக்கு நாராயண் சாருக்கு நிறைய நன்றி சொல்லணும். முதல்ல நம்ம பேசினா அந்த டைமிங் முடிஞ்சா திருப்பி கிடைக்காது இல்லைங்களா, கேட்க முடியாது இல்லைங்களா. இப்ப நம்ம கேட்கிறோம். அது வந்து வலுவம் காட்டும் செல்வ சிந்தனையில மிகப்பெரிய ஒரு பெரிய பிளஸ். திருப்பியும் நம்ம கேட்கறது நிறைய விஷயங்கள், டைமிங் மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குதுங்க. நிறைய குழந்தைகிட்ட நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து மத்த குழந்தைகளோட பெற்றோர்கள்கிட்ட சொல்றோம், நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, உங்க குழந்தைய கூப்பிட்டு வாங்கன்னு. ஆனா ஒரு நாள் வர்றாங்க, அப்புறமா தான் 2வது நாள் அவங்க திருப்பி அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேற சில முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க.
நன்றிங்க. நன்றி 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 மேடம். சார் வந்தாச்சு. மிக்க நன்றி சார். நன்றி சார். அனைவருக்கும் மீண்டும் காலை சொல்ல வணக்கம். இனிய காலை சார். வெள்ளம் காட்டும் செல்வத்தினை இந்த குரலை படிக்க வரும்போது படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. படிங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அம்மா அந்த சைட்ல இருந்து குரல் பதிவு தெளிவாக இல்லை. குரல் எண் 570 தெளிவாக இல்லைங்க. இப்ப கேக்குதுங்களா? வள்ளுவம் செல்வ சிந்தனை கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 571. கண்ணோட்டம் என்னும் களி பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. கண்ணோட்டம் என்னும் களி பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. 58 கண்ணோட்டம், 5 அரசியல், 2 பொருட்பால். நன்றிங்க. நன்றி. வேற யாரும் படிக்க வேணும்னாலும் படிக்கலாம். ஐயா சதீஷ் படிக்கிறேங்க ஐயா. படிங்க சதீஷ். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 571. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. 58 கண்ணோட்டம், 5 அரசியல், 2 பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஏழுமலை ஐயா படிங்க. சிவாயனது அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் சிந்திக்கும் குரல் 571. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ் உலகு. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ் உலகு. 2 பொருட்பால். இயல் 5 அரசியல். அதிகாரம் 58 கண்ணோட்டம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. இதற்கு என்ன பொருள் என்று கூறுங்கள். என்கிட்ட ஒரு படிச்சிடறேன் ஐயா. படிக்கட்டுமா சார்? குரல் லட்சுமியா படிக்குமா? குரல் எண் 571. கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. 58 கண்ணோட்டம், 5 அரசியல், 2 பொருட்பால். விளக்கம் படிக்கவா சார்? படிக்குமா? கண்ணோட்டம் என்று சொல்லப்படும் மிகச்சிறந்த அழகு இருப்பதனால்தான் இவ்வுலகம் நிலை பெற்றுள்ளது. குரலையா விளக்கமா சார்? விளக்கத்தை. கண்ணோட்டம் என்று சொல்லப்படும் மிகச்சிறந்த அழகு இருப்பதனால்தான் இவ்வுலகம் நிலை பெற்றுள்ளது. போட்டு பிராக்கெட்ல போட்டு கண்ணோட்டம் தாட்சாண்யம் பிளஸ் கமா பரிவு நோக்கு அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்க படிச்சதுல பொருள் படிக்கும் போதும் கண்ணோட்டம் தான் படிச்சீங்க. அதனால மக்களுக்கு நிறைய பேருக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதுங்கய்யா சொல்லுங்கய்யா. எளிமையா புரியுற மாதிரி ஒரு கொடுத்திருக்காங்க சார். பார்த்தறிதல் என்னும் தனி சிறந்த அழகு அறிந்த உண்மையானவர்களால் உலகம் இருக்கிறது. பார்த்தறிதல் என்னும் தனி சிறந்த அழகு அறிந்த உண்மையானவர்களால் உலகம் இருக்கிறது. விளக்கம் சார். நன்றி நன்றி நன்றிங்க. வள்ளுவம் காட்டும் சொல்லுங்கம்மா. அதுல இன்னொரு உரை இருக்கு. இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது. ஓகே ஓகே. தேங்க்யூ சார்.
வள்ளுவம் காட்டும் சொல்லில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 2 பொருட்பால் இயல் 5 அரசியல் அதிகாரம் எண் 58 கண்ணோட்டம் குறள் எண் 571. நாம் குறளுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம். கண்ணோட்டம் என்றால் என்ன? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். கண்ணோட்டம் மனோபாவம் சார், மனோபாவம். மனோபாவம் இல்லை. நம்ம ஒரு செயலை பார்க்கும் விதமா இருக்கும். இரக்கம், கருணை குணம். கலைச்செல்வனையும் சரியா சொல்லிட்டாங்க. இரக்கமும் கருணையும் கொண்ட பார்வைக்கு கண்ணோட்டம் என்று பெயர். அதாவது நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே தான் பார்க்கிறோம், எல்லாருக்குமே கண்ணுல பொருள் தெரியுது, பார்வை தெரிகிறது, காட்சி தெரிகிறது, அது எல்லாமே சரிதான். ஆனா என்ன வித்தியாசப்படுகிறது என்றால், பார்க்கக்கூடியவர்கள் கண்களை கொண்டு பார்க்கிறார்கள். சரிங்களா? கண்களை கொண்டு பார்த்தால் ஒரு காட்சி தெரியும், ஒரு பொருள் தெரியும், ஒரு படம் தெரியும், இதெல்லாம் சரிதான். இப்ப நமக்கு கண்ணுடைய பார்வை சரியில்லை என்று நாம் என்று கண்ணை பரிசோதிச்சு கண்ணாடி தான் வாங்கி போடுறோம் இல்லையா? அப்ப அவங்க எதை சரி செஞ்சு நம்ம கண்ணாடியை போடுறாங்க? அது ஏதோ +1ன்றாங்க, +2ங்கிறாங்க, -1ன்றாங்க, -2ன்றாங்க. அதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியல. அப்ப அவங்க எதை சோதிச்சு நம்ம கண்ணாடி போடுறாங்க? புற அளவு சார். அந்த கண்ணோட வெளியில உள்ள சூழலை வச்சு பண்றாங்க, உள்ள எதுவும் மாற்றம் பண்ணல. ஆமா. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கண்ணுக்கும் அந்த பொருளுக்குமான தொலைவு இல்ல, அது எவ்வளவு தொலைவில் இருக்குதோ கண்ணுடைய பார்வையில அந்த பிம்பம் போய் உள்ள விழணும், விழித்திரையில விழுந்துதான் அது மூளைக்கு போய் அது என்ன பொருள் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ கண்கள் வைத்திருப்பதற்கான காரணம் வெறும் பார்ப்பதற்காக, காட்சிகளை காணுவதற்காக மட்டும் அல்ல அப்படிங்கிறதுதான் வள்ளுவன் வாக்கு. நாம யாரையாவது கொஞ்சும் போது, சரில, நீ என் செல்லம், நீ என் பட்டு, நீ என் காது, நீ என் மூக்கு அப்படின்னு கொஞ்சமா? யாரையாவது நீங்க கொஞ்சும் போது பாருங்க, அவர்களை உடல் உறுப்போடு ஒப்பிட்டு நாம் கொஞ்சுகிறோம் என்றால் அந்த உடல் உறுப்பு கண்ணை தவிர வேற எந்த உறுப்பும் இருக்காது. வேற ஏதாவது சொல்லி கொஞ்சுவீங்களா? நீ என் கை மாதிரி, நீ என் கால் மாதிரி, சரில, நீ என் தோல் மாதிரி, நீ என் நெத்தி மாதிரி, நீ என் தலை மாதிரின்னு கொஞ்சுமா நம்ம? அப்ப என்ன வார்த்தை சொல்லி கொஞ்சுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்களை சொல்லித்தான் கொஞ்சுகிறோம். கண்ணே, சரில, கண்ணன், சரில, கண்ணன் என்கிற வார்த்தை நமக்கு என்ன பொருள் தருகிறது? இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேரு கண்ணன்னு பேரு. அதுக்கு என்ன பொருள்? கருணையுடையவன். கண் கண் கண்ணன் கண்ணுடைய ஒண்ணு பொருள். அந்த கண்ணுக்கு மட்டும்தான் கருணையும் அன்பும் நிறைந்து உள்ளது பொருள். கண் நன் அப்படின்றா அதுக்கு என்ன பொருள்னா, கருணையே வடிவாக உருவாகியவன் என்ற பொருள். அதான் கண்ணன், கருணையே வடிவானவன். அப்போ நம்ம உடம்பு உறுப்புகளே நம்ம கொஞ்சக்கூடிய ஒரு உறுப்பு இல்லைன்னா கண். கண்ணே,
அப்படின்னு தான் கொஞ்சிரும். என் கண்ணு இல்ல, ஏன் அதுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதுக்கு மட்டும் ஏன் உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல மற்ற உறுப்புகள் எல்லாம் சார்ந்து எவ்வளவு உறுப்புகள் இருக்குது நம்ம உடம்புல, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கண்ணு சொல்லி ஏன் கொஞ்சிரும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி இது. சரில, கருணையும் அன்பும் அங்கிருந்து பிறப்பதால் மட்டும்தான். சரில, இல்ல பிறப்பதான்னு சொல்றதை விட இல்ல, இரக்கத்தையும் அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு கண்ணுதான். அதுதான் வெளிப்படுத்துகிறது. கண்கள் வழியாகத்தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், கருணையும் இரக்கத்தையும் அன்பையெல்லாம் வெளிப்படுத்த முடியும். அதெல்லாம் வைரமுத்து அவர்கள் காதல் பாடல் எழுதும்போது எழுதுவார், விழியும் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அப்ப காதல் உறவு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் கண்களில் இருந்து ஆரம்பிக்கிறது. உயிரின் ஒரு திரைப்படம் பல பேர் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பாடல் வரும், என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரேன்னு. அந்த பாடல்ல கூட அதுல பாத்தீங்கன்னா அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் எவ்வளவு டெப்தா எழுதிப்பாத்தீங்களா. காதலில் 7 நிலைகள், அந்த பாட்டுல ஒவ்வொரு நிலையா சொல்லுவார். அத முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டா, கைகள் 4 தீண்டு முன்னே கண்கள் 4 தீண்டிடுமே. அதுதான் காதலின் முதல் நிலை என்று குறிப்பிடுகிறார். இல்ல, காதலுடைய முதல் நிலை என்ன, கண்கள் பார்த்து வரிசைக்கொள்வது. பல திரைப்படங்களை சொல்லுவாங்க, அந்த உண்மை காதல்ன்றது எப்படி வரணும், பார்த்த உடனே வரணுங்க அப்படின்னு. இல்ல, அந்த கண்ணுல பார்த்த உடனே வரணும். இவள் நமக்கானவள், நமக்கானவள் இவள் எனக்கானவள், இவன் எனக்கானவன் அப்படின்னு அதை பார்த்த உடனே வரணுமா. அப்படி வந்தா அது என்ன, காதல்னு சொல்லப்படக்கூடியது. அப்போ மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு என்னன்னா கண். அந்த வகையில இல்ல, நீங்க எல்லா உணர்வுகளையும் கண்கள் வழியா வெளிப்படுத்தலாம். ஆனா அதுல முக்கியமான விஷயம், இந்த உலகையே அழகுபடுத்தக்கூடிய அந்த உணர்வு என்ன, அது எது வழியா வெளிப்படுதுன்னா கண்கள் வழியாக வெளிப்படுகிறது. அது என்ன, கருணையும் இரக்கமும் அன்பும் கொண்ட மனிதர்கள். அப்ப கண்ணோட்டம் என்றால் கண்களிலே கருணையும் இரக்கமும் அன்பும் கொண்ட அந்த உயிரோட்டம் நிறைந்த கண்கள் எவரிடம் இருக்கிறதோ அந்த நபர்களை பற்றி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்வதுதான் இந்த கண்ணோட்டம் என்கிற அதிகாரத்தினுடைய சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியா குறள் எண் 571, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. அப்போ கண்ணோட்டம்னு சொல்லக்கூடிய கருணை இரக்கம் அன்பு இதெல்லாம் எங்க இருக்கிறது, கழிப்பெரும் காரிகை. காரிகை என்றால் அழகு என்று பொருள். அப்போ கழிப்பெரும் காரிகை இல்லைன்னா மிகவும் பெரிய அழகு இது இந்த உலகத்துல. சரி, அல்லது இந்த உலகம் பெரிய அழகாக இருப்பதற்கு எது காரணம்னா இந்த கண்ணோட்டம் என்னும் சிறப்பு கொண்ட மனிதர்களால் தான் இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருக்கின்றதாம். உண்மையான் உண்டு, உண்மையாலுமே இது அழகாகத்தான் இருக்கின்றது, உண்மையாலுமே இந்த உலகு அழகாக இருக்கிறது, உண்டு இவ்வுலகு. சில கழிபெரும் காரிகை மிகவும் பெரிய அழகு இந்த உலகத்துல உண்மையாலுமே உண்டு. அதான் உண்மையான் உண்டு உலகு.
உண்மையாக உண்டு உலகில்ல, உண்மையான் உண்டு உலகு. அப்ப இந்த இடத்துல உண்மையான் அப்படின்னு போடும்போதுன்னா அது மனிதர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய கருணை, இரக்கம், அன்பு. அதனால்தான் இந்த உலகு எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அது இன்னமும் அழகாக இருக்கின்றது, இனிமேலும் அழகாக இருக்கும். அது எப்பொழுதுமே அழகாக இருப்பதற்கு காரணம், இந்த உலகத்தில் எந்த கண்ணிலே இரக்கம், அன்பு, கருணை பிறக்கின்றதோ அந்த கண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் எப்பொழுதுமே அழகாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப காதலாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், நேசமாக இருக்கட்டும், சரிங்களா, அன்பாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த உணர்வுகள் எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கான மிகப்பெரிய ஊடகம், மீடியா எதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்கள் தான். தபு சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை எழுதக்கூடிய கவிஞர், அவருடைய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், நாம் எல்லோருமே புவியீர்ப்பு விசை என்று கேள்விப்பட்டிருப்போம். புவியீர்ப்பு விசை அவர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். யாரா பேர் தெரியுமா? அது என்ன புத்தகம்னு? காதல் கவிதையை கொண்ட புத்தகம் அது. அதனால கண்டிப்பா ஏழுமலையாக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்லையா, அந்த புத்தகம் காதல் கவிதைகள் நிறைந்த புத்தகம், அதனால ஏழுமலையாக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு தெரியுங்களா ஐயா? இதுதான் நீங்க மீட் பண்ணிட்டு பேசுறீங்க, எனக்கு தெரியல. காதல் கவிதை என்பதால் வாய்ப்பே இல்லை. ஆனா வாய்ப்பு இருக்கணும் ஐயா. நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் உங்களிடம் அந்த காதல் பிறக்க வேண்டும். எதன் மீது காதல் பிறக்க வேண்டும்? உலகத்து உயிர்கள் மீதெல்லாம் காதல் பிறக்க வேண்டும். உலகத்து இயற்கையின் மீதெல்லாம் காதல் பிறக்க வேண்டும். உலகத்தினுடைய உன்னதத்தின் மீதெல்லாம் காதல் பிறக்க வேண்டும். உலகத்தின் உயர்ந்த கருத்துகள் மீதெல்லாம் உங்களுக்கு காதல் பிறக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய சிறந்த செயல்கள் மீதெல்லாம் உங்களுக்கு காதல் பிறக்க வேண்டும். உலகத்தை உயர்த்த வேண்டும் என்கிற காதல் பிறக்க வேண்டும். உலகத்தை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்கிற காதல் பிறக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பசியாற வேண்டும் என்கிற காதல் பிறக்க வேண்டும். ஆகவே காதல் என்பது ஒரு கண்ணீரை மட்டும் பிறப்பதல்ல. உலகத்து உயிர்களெல்லாம் நாம் காதல் பிறக்க வேண்டும். ஏன்னா அன்புன்னு சொன்னாலும் சரிங்களா, காதல்னு சொன்னாலும் ஆங்கிலத்துல பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, லவ். சரிங்களா, உங்களுக்கு ஒரு பெண் மீது மட்டும் காதல் ஏற்படுகிறது அல்லது உங்கள் குடும்பத்தார் மீது மட்டும்தான் காதல் உண்டு என்றால் அது சுயநலத்தை சார்ந்தது. உலகத்து உயிர் மீது எவருக்கு காதல் பிறக்கின்றதோ, உலகத்தினுடைய உன்னதத்தின் மீது எவருக்கு காதல் பிறக்கின்றதோ அவர்கள் எல்லாம் சமுதாயத்தை சேர்ந்த பொதுநலவாதிகள். அப்ப தமிழ் சங்கர் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம், காதல் புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னவென்றால் விழி ஈர்ப்பு விசை. புத்தகத்தினுடைய பேர் என்ன? விழி ஈர்ப்பு விசையா. இப்ப நம்ம எப்படி புவியீர்ப்பு விசைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காதலினுடைய பார்வை எப்படி இருக்கும், ஒரு காதல் பார்வை எப்படி இருக்கும்னா அது விழியீர்ப்பு விசையா. ஒளி ஒளி விழி விழி விழிங்கய்யா, விழி விழியீர்ப்பு விசைன்றார் அவர். உங்கள் மனம் என்ன நினைக்கின்றது, உங்கள் மனம் என்ன சொல்லுகிறது, அல்லது உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறதுன்னு கண்டுபிடிப்பதற்கான ஒரே உறுப்பு நம்ம உடம்புல கண்கள் மட்டும்தான். அதை வைத்து மட்டும்தான் உங்கள் மனம் என்ன நினைக்கின்றது, என்ன செயல்படுகிறது, என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பல இடங்கள்ல பல பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கண்ணை பார்த்து பேசு. ஏன்? அப்பதான் அந்த மனதனுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ள முடியும். நமக்குன்னு இவ்வளவு பெரிய உடம்பு கொடுத்த இறைவன் அதுக்குள்ளார வந்தோம்னா எங்க இருக்குன்னே தெரியாது, எந்த வடிவத்தில் இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அதுக்கு பேர் என்னன்னா உயிர்.
எப்படி இந்த உடலுக்குள்ளார உயிரோட்டம் இருந்தால்தான் இந்த உடலுக்கு பெருமை, இந்த உடலுக்கு சிறப்பு. அது போயிடுச்சுன்னா நமக்கு அப்பா அம்மா வச்ச பேர் இல்ல. என்ன எத்தனை டாக்டர் பட்டம் கொடுத்திருந்தா கூட சரி, ஒருத்தருக்கு எத்தனை டாக்டர் பட்டம் கொடுத்திருந்தாலும் சரிங்களா, அவங்ககிட்ட இருந்து உயிர் மட்டும் உடம்புல இருந்து வெளியே போயிடுச்சுன்னா யாராவது நம்ம கேட்போமா, என்ன 7 டாக்டர் பட்டம் பெற்றவரை எப்ப எடுப்பீங்கன்னு, பாடியை எப்ப எடுப்பீங்க? அப்போ இந்த உடலுக்கு உயிர் இல்லை என்றால் எப்படி அதுக்கு மதிப்பு இல்லையோ, அதே போல கண்ணுக்கு கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய இரக்கம், அன்பு, கருணை இல்லை என்றால் அதற்கும் மதிப்பில்லை என்று வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அது வெறும் உறுப்பு தாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் குரலுக்குள்ள போனீங்கன்னா அவர் இன்னும் ஆழமா இன்னும் சாடுகிறார். என்ன சாடுகிறாரு? அது கண் இல்ல, வெறும் புண்ணு அப்படிங்கிறாரு. அதுவும் வேற ஒரு குரலை சொல்றாரு. புரியுதுங்களா? நமது உடம்பில் இருந்து நம்ம உடம்புல இருந்து மத்த வேற எங்கேயாவது நீங்க தோலை விலக்கி பாருங்க. நம்ம உடம்புல இருந்து நீங்க தோல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா எரிச்சலா இருக்கும், சரிங்களா, வலி இருக்கும். ஆனா நம்ம உடம்புலேயே சரிங்களா தோல் வைத்து போர்த்தப்படாத ஒரு உறுப்பு எதுன்னா கண்ணுதான். நீங்க உடம்புல எங்கேயாவது மிளகாத்துல போட்டு பாருங்க, எரிதானே? எரியாது. கண்ணுல போட்டீங்கன்னா எரியணும். ஆனா அப்படி தோல் கொண்டு கூட மூடாத அந்த கண்ணை எப்படி ஒரு சிறப்பாக இருக்குதுன்னா அது காரணம் பண்ணா அதுல இருக்கக்கூடிய இரக்கம், கருணை, அன்பு என்று சொல்லக்கூடிய கண்ணோட்டம் தான் காரணம்ன்றாரு வள்ளுவர். அப்படிப்பட்ட ஒண்ணு உங்ககிட்ட முதல்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்தை அழகாக ஆக்கக்கூடிய மனிதர்களில் நீங்கள் ஒருவரா? அப்பதான் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும். நடந்து போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு ஆள் என்ன பண்றாரு, கார் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்குவோம். கார் கண்டுபிடிச்சனால ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தரா ஆயிரான்றது அடுத்த விஷயம். ஆனா அவரு ஏன் கார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா மக்கள் மீது கொண்ட இரக்கத்தினால், அன்பினால், அவர்களுடைய மீது கருணையினால். உலகத்தினுடைய அரிய பெரும் கண்டுபிடிப்புகள் எதுவுமே பணத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டவையே அல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் பல லட்சங்கள்ல, பல கோடிகள்ல நமக்கு வருமானத்தை ஈட்டி தருதுன்றது உண்மைதான், அதுல மாற்று கருது இல்லை. ஆனா அந்த கண்டுபிடிப்புகள் எதுவுமே பணத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. அப்ப எதனால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மக்கள் மீது இருந்த கருணையினால், உலக மக்கள் மீது இருந்த அன்பினால், உலக மக்கள் மீது இருந்த இரக்கத்தினால் உருவானது. யாருங்க செருப்பு கண்டுபிடிச்சான்? யாருங்க ஷூ கண்டுபிடிச்சான்னா எவன் காலையிலே முள்ளு தச்ச உடனே அவன் யோசிச்சிருப்பான் இல்லையா, ஐயோ இந்த மாதிரி நடக்கிறவங்க எல்லா காலையுமே முள்ளு தச்சுமே அப்படின்னு. அவன் கண்டுபிடிச்சதானே செருப்பு, அவன் கண்டுபிடிச்சதானே ஷூ. நம்ம இப்ப பாருங்க, நமக்கு பார்வை சரியா தெரியுதுன்னு கண்ணாடி போடுறோம். யார் கண்டுபிடிச்சா? நம்ம கண்ணாடி கண்டுபிடிச்சு அவ்வளவு ஒரு பெரிய பணக்காரன் ஆகின்னு நினைச்சா ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான்? இல்ல. நம்மள மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பார்வையினால பாதிக்கப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு அதுல கண்டுபிடிச்சிருந்தானே அந்த கண்ணாடி. இன்னைக்கு பல தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்துகிறோம். இல்ல, இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு 12 வயசு வரைக்கும் என்னென்ன தடுப்பூசிகள் எல்லாம் போடணும்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலே நீங்க மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. பிறந்த உடனே போட வேண்டியது, மறுநாள் போட வேண்டியது, அதுக்கு மறுநாள் போட வேண்டியது, அப்புறம் 1 வாரம் கழிச்சு போட வேண்டியது, 10 நாள் கழிச்சு போட வேண்டியது, 15 கழிச்சு போட வேண்டியது, 1 மாசம் கழிச்சு போட வேண்டியது, 2 மாசம் கழிச்சு போட வேண்டியது, 3 மாசம் கழிச்சு போட வேண்டியது, 6 மாசம் கழிச்சு போட வேண்டியது, 1 வருஷம் கழிச்சு போட வேண்டியது, இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் போட்டு 12 வருஷத்துக்கு கொடுத்துறாங்க ஒரு அட்டவணையை. அப்போ அத்தனையும் மனித குலத்தை காப்பதற்காக யாரோ ஒரு கருணையில் பிறந்ததுதான் அவ்வளவும். இன்று மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வசதியும் அத்தனை அறிவியல் வளர்ச்சியுமே இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட கருணையினால், அன்பினால், இரக்கத்தினால் உருவானதான். அது நமக்கு புரியணும். ஏனென்றால் நாம் எல்லோருமே செல்வந்தராகக்கூடிய பாதையில் இருக்கின்றோம்.
அந்த பாதையில் நம்ம மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், மிக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், நமக்கு தேவையான செல்வம் முழுவதும் இந்த உலக மக்கள் கிட்ட பறந்து விரிந்திருக்கிற மக்கள் கிட்ட அது கொட்டி கிடக்கின்றது. அந்த செல்வம் தான் நம்ம கிட்ட வந்து சேரணும்னா நமக்கு இந்த உலக மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கணும். அந்த அக்கறையின் காரணமாக அன்பு, இரக்கம், கருணை என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள்லாம் நமக்கு பிறக்கணும் அவங்க மேல. அது பிறந்தால்தான் அவங்களுக்காக நாம ஏதாவது செய்வோம். அவங்களுக்காக ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கான வரவு அதிகரிக்கும். இந்த உண்மை எப்ப உங்களுக்கு புரியுதோ அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காக நாம என்ன செய்யலாம்னு யோசிப்பீங்க. அதுக்கு என்ன தேவை? கண்ணோட்டம் தேவை. எப்படி இந்த உடம்புக்குள்ளார உயிரோட்டம் இல்லைன்னா இந்த உடம்புக்கு வேல்யூ இல்லையோ, அந்த மாதிரி உங்களுக்குள்ளார கண்ணோட்டம் இல்லை என்றால் உங்களுடைய கண்களுக்கும் வேல்யூ இல்லை, உங்களுக்கு சுதந்திரத்திற்கான வாய்ப்பும் மிக குறைவு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் பிரான்ச் மேல பிரான்ச் ஓபன் பண்ணும்போது அவருக்கு என்னப்பா நிறைய பணம் இருக்குது, அதனால அவர் நிறைய பிரான்ச் ஓபன் பண்றாரு. இல்லைங்க, அவர் பிரான்ச் ஓபன் பண்ற இடத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் பயனடைய வேண்டும். சரிங்களா? சரவணா ஸ்டோர் டிநகர்ல இருந்தது, அந்த பக்கம் சரிங்களா பெருங்கலத்தூர், வண்டலூர், தாம்பரம் இந்த சைட்ல இருந்து இருக்கிற மக்கள் எல்லாம் டிநகர் போய் பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கும் சில சேலம் வந்துட்டு போறதும் ஒண்ணுதான். ஏன்னா அவ்வளவு நேரம் ஆகுது. அப்போ அந்த சரவணா ஸ்டோர் என்ன யோசிக்கிறாங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து வாங்கிட்டு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா, இவ்வளவு நாள் ஆகுதா, அப்ப அதன் காரணமா வர மாட்டேங்கிறாங்க. அப்ப அது கொஞ்சம் வசதி பண்ணி தருவோம். என்ன பண்ணுவோம், குருவம்பட்டியில ஒரு பிரான்ச்சை போடு. அப்போ சென்னையினுடைய பெரும் பாதைகள் எங்க இருக்குதோ, எதெல்லாம் உள்ள வந்து லிங்க் ஆகுதோ எல்லா வழித்தடத்துலயும் எல்லா பக்கத்துலயும் ஒரு பிரான்ச்சை போடு. நம்ம சேலத்துல இருக்கிற மக்கள் இங்க உள்ள இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வடிவேலையாக்கு தெரியும். சேலம் 5 ரோடுன்ற பகுதியில ஒரு அற்புதமான உணவகம் பார்பிக்யூ, நல்ல டேஸ்டா கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு உணவகம், அசைவ உணவகம், நல்ல டேஸ்டா கொடுக்குற இடம். எல்லாரும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் தேடி வராம இருந்தது. அதனால இவங்க பார்த்தது அடுத்தது அழகாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல போடுறாங்க, அடுத்தது அஸ்தப்பட்டிங்கிற ஒரு இடத்துல போடுறாங்க, அடுத்தது சீனநாயக்கம்பட்டி பைபாஸ்ல போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு வழித்தடத்திலையும் எல்லா பக்கமும் இருக்கிற மக்கள் எளிதாக வந்து உணவு உண்டு செல்வதற்காகவும் எளிதா எல்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு எளிமைப்படுத்தி அவங்க எல்லா பக்கமும் அந்த பிரான்சஸ் போடுறாங்க, மக்களும் வராங்க. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு தொழில் தொடங்கும் பொழுது அந்த தொழில் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் பார்த்தா நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. ஒரு தொழில் தொடங்கும் பொழுது அந்த தொழில் இது எத்தனை பேருக்கு அது வசதியா இருக்கும், இது எத்தனை பேருக்கு பயனளிக்கும், இது எத்தனை பேருக்கு சௌகரியங்களை உண்டு பண்ணி தரும், இது எத்தனை பேருக்கு நல்லது பண்ணும், இதனால எவ்வளவு மக்கள் பயனடைவார்கள் அப்படின்னு தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அதுதான் உங்களுக்கு பெரும் செல்வத்தை ஈட்டி தரும். அப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சா இது எவ்வளவு மக்களுக்கு பயன்படும்ன்ற கருத்து உங்களுக்குள்ள வரணும்னா முதல்ல உங்களுக்கு கண்ணோட்டம் வேணும். அது இருக்குதான் கேட்கிறார் வள்ளுவர். அப்போ செல்வந்தராவிற்கு முதல்ல நீங்க உங்களுடைய அறிவு கண்ணை திறக்க வேண்டும். 2வது உங்களுடைய உணர்வு கண்ணை திறக்க வேண்டும். 2 கண்ணும் திறக்கணும் நீங்க. ஆனா பல பேர் என்ன பண்றாங்கன்னா அறிவு கண்ணை மட்டும் திறந்துட்டு இந்த உலகத்துல பணத்தை தேடிட்டே இருக்கிறாங்க. கிடைக்காதுங்க, ஏன் கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. திருவிளையாடல் படம் நினைக்கிறேன், அதுல வர அவக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. நாம் எல்லாரும் நீங்க அப்படிதான் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நாம எல்லாத்தையும் அறிவு கண்ணை மட்டும் தான் திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க, அறிவு கண்ணை கொஞ்சம் தூங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய உணர்வு கண்ணை திறங்கள். ஏன்னா நீங்க அறிவில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கருணை பிறக்குமா அப்படின்னா பிறக்காது, இரக்கம் பிறக்குமா பிறக்காது, அன்பு பிறக்குமா பிறக்காது.
ஆகவே நீங்க அறிவை கொண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணோட்டத்திற்கு தேவையான இந்த 3 உணர்வுகளும் பிறக்கவே பிறக்காது. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் என்கிற ஒரு திரைப்படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. பிரகாஷ் ராஜ் கேள்வி கேட்பாரு, சரிங்களா, ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணும்போது எப்படி பார்க்க வேண்டும் என்று. உடனே என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் பார்க்கணும், கருணையோட பார்க்கணும், அப்படி பார்க்கணும். அப்படிலாம் பார்க்காதீங்க, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கையெல்லாம் நடுங்கும். நான் எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்கேன், இத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்கேன், என் கையில் நடுங்குச்சா? நடுங்கல. அது காரணம் என்ன? அது ஒரு சப்ஜெக்ட், சரிங்களா, அது ஒரு சப்ஜெக்டா பாருங்க, அது ஒரு பொருளா பாருங்க, சரிங்களா. இந்த எமோஷனும் தூக்கி தள்ளி ஓரமா வைங்க. அப்போ அதை நான் வெறும் பொருளா மட்டும் பாக்குறதுனால என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது, ஈஸியா அறுக்க முடியுது, ஈஸியா ஆபரேஷன் பண்ண முடியுது. அது படத்துக்கு கைதட்டல் வாங்குவதற்காக, படத்திற்கான வசனத்துக்காக அது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கலாம், சரிங்களா. ஆனா அதே திரைப்படத்தில் காட்டுவாங்க, ரொம்ப வருஷமா பேனா இருக்கிற ஒரு மனுஷன் வச்சுட்டு அதுல இந்த சப்ஜெக்டுக்கு இது கேட்காது, இந்த சப்ஜெக்டுக்கு இது பார்க்காது, இந்த சப்ஜெக்டுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த கமலஹாசன் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே தாடி வளர்ந்து, பயங்கர தாடி வளர்ந்து, நிறைய முடி வளர்ந்து இருக்கிற அந்த மனுஷனை, என்னங்கய்யா இவ்வளவு அழகான மனுஷன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கூட்டிட்டு போய் அவருக்கு வந்துன்னா சலூன்ல பண்ற மாதிரியே எல்லா விஷயங்களும் பண்ணி அழகான ஒரு முகம் வெளியே தெரியும். ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு சொல்றாரு, ஆனந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஆனந்து அப்படின்னு. உன்ன போய் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனா கடைசியா அவரை தட்டி எழுப்புனது எதுன்னா அறிவான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அந்த கருணை, அந்த அன்பு, சரிங்களா, அந்த இறக்க குணம், இதுதான் வேணும். அதுல கட்டிப்புடி வைக்கணும்னு சொல்லுவாரு. சதா எந்த நேரமும் நடந்துட்டே இருப்பாங்க, சரிங்களா. அதை வாஷ் பண்றக்கூடிய அந்த கிளீன் பண்ணக்கூடிய மேன் அவர் சொல்லுவாரு, என்ன எல்லாம் அப்படி நடந்துகிட்டே இருந்தா நான் எப்பதான் வேலை பார்க்கறேன்னு. அதை கட்டி பிடிச்சு அவருக்கு ஒரு 4 ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவர் அன்பா பேசி பள்ளி காட்டின பிறகு அவரு, ஐயா நீங்க நடந்த யார், உங்களுடைய வேலை, இது என் வேலை, நான் தொடச்சுக்கிட்டே இருக்கேன். அதே திரைப்படத்துல கிரேசி மோகன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கிரேசி மோகன் அவர்களுடைய அப்பாவை கொண்டு வந்து அவரு மருத்துவம் பார்ப்பாரு. அப்ப மருத்துவம் அவர் எப்படி பார்ப்பாருன்னா தன்னுடைய அறிவை கொண்டுதான் மருத்துவம் பார்ப்பாரு. அவரு இந்த மருந்து கொடுக்கலாமா, அந்த மருந்து கொடுக்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு. ஏன்னா அவர் நல்ல ரேங்க் எடுத்த, ரொம்ப நல்ல டாப் மார்க் எடுத்த ஒரு மருத்துவர். அவர் வெறும் என்ன பண்றாரு, அறிவை கொண்டு மட்டும்தான் அவர் யோசிச்சாரு. ஆனா அதே இடத்துல கமலஹாசன் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னையா இப்படி பண்ற நீ, உங்க அப்பாவுக்கு அந்த மருந்து எல்லாம் வேலை செய்யாதியா, அவருடைய மருந்து எதுன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரம் போர்டு கொண்டாந்து வைப்பாரு. நம்ம விளையாடுவோம், பெருசு எப்படி நம்மகிட்ட வருது பாருங்க. அது வரைக்கும் அசைய கூட முடியாம இருந்த ஒரு மனுஷன் அவங்க கேரம் விளையாட 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 கொஞ்சம் கொஞ்சமா கண் விழிச்சு பார்த்து எந்திரிச்சு வந்தா இருக்கிற ஆளை தள்ளி விட்டு உட்கார்ந்து சொல்ல அந்த காயினை போட்ட பிறகு ஜூஸ் கொடுத்து அவருடைய விரதத்தை முடிச்சு அவரை உயிர் பெற்று எழுந்துருவாங்க. பார்த்திருப்பீங்க அதெல்லாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக ஒரு காட்சியாக கடந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அம்சங்கள், ஒரு செல்வந்தனுக்கு தேவையான மிக முக்கியமான அம்சம். ஆகவே ஒரு செல்வந்தன் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறான் என்றால் அந்த வியாபாரத்தின் வழியாக அவன் பல மக்களுக்கு நன்மை செய்ய போகிறான், பல மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க போகிறான், பல மக்களுக்கு வாழ்வளிக்க போகிறான் என்று பொருள். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், உலகத்திலேயே சிறந்த சமூக சேவை எது, யாராவது சொல்ல முடியுமா? உலகத்திலேயே சிறந்த சமூக சேவை எதுங்க? சார் அன்னதானம் பண்றது. இல்லையுமா வேற? வயதானவர்களை பராமரிப்பது அன்போடு. உலகத்திலேயே சிறந்த சமூக சேவை எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் என்ன சொல்லுங்க? செயல் தானே ஐயா? இல்ல எல்லாமே செயல் தான். கல்வி அறிவு. எந்த செயல் அப்படின்றது கல்வி அறிவு சார். கல்வி அறிவு இல்லைங்க, அதையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. இது யாருமே இந்த கோணத்துல பார்க்கல. இப்ப நீங்க பாருங்க, இந்த உலகத்திலேயே இருக்கிறதே மிகப்பெரிய சமூக சேவை எதுன்னா அடுத்த மனிதனுக்கு சம்பளம் கொடுப்பது. அடுத்த மனிதனுக்கு சம்பளம் கொடுப்பது.
சொல்லுங்க ஐயா. அது எப்படி சார் சேவை ஆகும்? வேலை பாக்குறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கொடுக்கிற சம்பளத்தினால ஒரு குடும்பமே வாழ்விக்கப்படுகிறதா இல்லையா? அது வந்து சேவைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க ஒர்க் பண்ணி தானே காசு வாங்குறாங்க. சரி, ஒர்க் பண்ணா கூட சம்பளம் தரத்துக்கு ஆள் இருக்கணும்ல. எனக்கு புரியல சார். எப்படி வேலை பார்த்து வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சேவை இல்லைல்ல, அது நம்ம கொடுத்துட்டானே ஆகணும். அதுதான் சொல்ல வர, அதுவே பெரிய சேவை. நீங்க எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சேவைனா பணம் வாங்காம செய்யறதுக்கு பேர் தான் சேவை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமா. புரியுங்களா? எஸ். சேவைங்கிறது பணம் வாங்காம செய்யறதுக்கு பேர் மட்டும் சேவை இல்லை. இப்போ சோமாலியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்க போய் நான் கடுமையா வேலை செய்யணும்னு வச்சுங்க, சம்பளம் கொடுக்குறது யாருக்கு? அங்க நீங்க யாரு மூலியமா வேலைக்கு போனீங்களோ அந்த கம்பெனியோ மனுஷனோ அவங்கதான் உங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அதுதான் சொல்ல வரேன். நீங்க வந்து உழைப்பதற்கு கூட தயாரா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கறது? நமக்கு யாரு வேலை கொடுத்தாங்களோ அவங்கதான் நமக்கு கொடுக்கணும். அது வந்து எப்படி சேவைன்னு சொல்றதுன்னு எனக்கு புரியல சார். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியல சார். 140 கோடி. ஒரு 140 கோடி பேர். சரி இல்ல, இந்த 140 கோடி பேர்ல எல்லோருமே ஏழைகள்லாம் என்ன ஆகும்? அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்ற முயற்சி எடுக்கலன்னு அர்த்தம். என்ன இல்லையம்மா, நான் கேக்குறது எல்லோருமே ஏழைகள்னா இது நம்ம நாடாவே இருக்காது. ஆமா. சம்பளம் எவன் கொடுக்கறானோ அவனுடைய நாடாக மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, சமூக சேவை அப்படின்னா ஏதாவது தானமா கொடுக்கறது, நீங்க சொல்ற மாதிரி அன்னதானம், அவனுக்கு பசிக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் கரெக்டு தான். நம்ம ஐயா அன்னைக்கு கூட சொன்னாரு, கல்வி அறிவு இல்ல இருக்கிறதே சிறந்த செல்வம் கல்வி செல்வம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒருத்தனுக்கு வேலை கொடுத்து ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறான் பாருங்க, அந்த ஒரு செயல் தான் சமுதாயத்திலேயே மிக உயர்ந்த சிறந்த செயல். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நிறைய பேரு திருட்டு வழிப்பறி இதெல்லாம் அதிகமாயிட்டே வருதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது. படிச்சவன் எல்லாம் தப்பு பண்றான்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வேலை படிச்சுட்டு இருந்து வேலை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஜாப் கிடைக்காம இருக்கலாம். வேலை சிச்சுவேஷனால அப்படி மாறி. அப்ப அவனுக்கு உண்டான வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, அவனுக்கான வேலை இல்லை, அதனால என்ன தவறு செய்ய கிளம்பிடுறான். புரியுதுங்களா? நீங்க ஒரு மனுஷனுக்கு சம்பளம் கொடுக்கறது மூலமாக ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கிறீங்க. அது ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, அவன் லைஃப் ஃபுல்லா அது அவனுக்கு பயன்படுது. நீங்க சொல்ற மாதிரி பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா ஒருவேளை உணவு தான் தர முடியும். ஆமா. எத்தனை நாளைக்கு நீங்க சும்மா சாப்பாடு போடுவீங்க? நம்மளால முடியற வரை போடுவோம். இல்லைங்கம்மா, நீங்க ஒருவேளை முடிகிற வரைக்கும் நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னாலும் தவறு. காரணம் என்ன? அவன் சோம்பேறியா மாறிடுவான். தப்பு. அவங்களுக்கான உணவு அவங்களே சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கணும். அதுதான் சொல்றேன். அப்போ அவனுக்கு உழைப்பு வைத்து அவனுக்கு ஊதியம் கொடுக்கறான் பாருங்க. இருக்கிறதே மிகப்பெரிய சமூக சேவை அப்படின்றது இந்த சமுதாயன்றது இயங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே, சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே இல்ல, ஒருத்தனை வேலை வாங்கி சம்பளம் கொடுக்குறான் பாருங்க, அதனாலதான் அவன் தப்பு கண்டாக்கு போகாம இருக்கிறான். புரியுதா இப்ப உங்களுக்கு? சூப்பர் சார், சூப்பரா விளக்கம் புரிந்தது. நன்றி. இப்போ வாக்கிங் போறீங்கல்ல, வாக்கிங் போறது ஹார்ட்டுக்கு நல்லதா இல்லையா? வாக்கிங் போறது ஹார்ட்டுக்கு நல்லதா இல்லையா? புரியல. வாக்கிங் போறது ஹார்ட்டுக்கு நல்லதா இல்லையா? நல்லதுதான். ஏன்? அதனால ஹார்ட்ட நிறைய வேலை வாங்கும். ஆமா. புரியுதுல? அதை ஒழுங்காகவும் சீராகவும் செம்மையாகவும் செயல்படுவதற்கு அந்த வாக்கிங் பயன்படும். அதே போலத்தான் இந்த சமுதாயம் என்கிற
அந்த இடத்துல யாரெல்லாம் வந்தோம்னா வேலை வாங்கி வேலை கொடுக்குறாங்களோ அவங்கதான் ஹார்ட். ம் புரியுதுங்களா? சரிங்க சார். மக்களை வேலை வாங்கி அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பாருங்க. அதனாலதான் இந்த சமுதாயம் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. ம் ஒருவேளை நீங்க அவனை வேலை வாங்காமலே சோறு போட்டீங்கன்னா சோம்பேறி ஆயிடுவான். சரிங்களா? சரிங்க சார். உள்ள வேலையெல்லாம் வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கணும்னா அவன் அடிமை ஆயிடுவான். ரெண்டுமே சமுதாயத்துக்கு கேடு. ஆனா அந்த மாதிரி இல்லாம உரிய உழைப்பை வாங்கி உரிய ஊதியத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவனும் நல்லா வாழ்வான், அவனை சேர்ந்தவனும் நல்லா வாழ்வான், நம்மளும் நல்லா வாழ முடியும். கண்டிப்பா. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு மீனை நீங்க பிடித்து கொடுப்பதற்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. நீங்க ஒருவேளை சாப்பாடு போடுறது, அவனுக்கு ஒருவேளை வந்து துணிமணி எடுத்து கொடுக்கறது, ஒருவேளை அவனுக்கான உதவிகள் செய்யறதை காட்டிலும் அவனை உழைக்க வைத்து அந்த உழைப்பிலே அவனுக்கு வருமானத்தை கொடுத்தீர்கள் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொள்வான், தன்னுடைய குடும்பத்தை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டு. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க, 100 ஏழை குடும்பம் சேர்ந்து ஒரு ஏழை குடும்பத்தை உயர்த்துவது மிக கடினம். ஆனா ஒரே ஒரு செல்வந்த குடும்பம் இருந்தா போதும் 100 ஏழை குடும்பத்தை வாழ சொல்லும். 100 பேருக்கு வேலை கொடுத்துடலாம். 100 குடும்பத்துக்கு வேலை தர முடியும். கண்டிப்பா. சரிங்களா சார்? சார் ஒரு 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 கேள்வி சார். சொல்லுங்க ஐயா. சேவை சிறப்புன்னு சொல்லிட்டீங்க, ஒருத்தனுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. ஆமா ஐயா. இந்த கருத்து நீங்க ஒண்டிதான் சார் சொல்லிருக்கீங்க. இதுவரையிலும் எனக்கு என் வயசுக்கு கேள்விப்பட்டதில்லை. மற்றவங்க எல்லாம் ஏன் சொல்லல? நீங்க இது வேற எங்கேயாவது எடுத்தீங்களா, இல்ல இது உங்க சிந்தனைகளா எழுந்ததா? இது எல்லாமே என்னுடைய அனுபவத்துல இருந்து எழுதுதுங்க ஐயா. வெரி குட். ஓகே. சரிங்களா? அதாவது எந்த பிரச்சனையுமே இருந்ததுன்னா கிளையினுடைய முனையில இருந்து கிளை வரைக்கும் பார்க்க கூடாது, வேறு வரைக்கும் பார்க்கணும்னு நான் கத்துக்கிட்டேன் பாருங்க. அந்த அனுபவத்துல இருந்து கிடைச்சது. ஓகே. ஏன்னா இதுவரையிலும் யாரும் சொல்லாத ஒரு புது சிந்தனை, சிந்திச்சு பார்த்தா இது நல்லாவும் இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு. ரொம்ப ஆழமான கருத்து. ஐயா இத பத்தி ஏற்கனவே ஒரு வகுப்புல சொல்லி இருக்காங்க. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நானு ஐயா சொல்லி ஞாபகப்படுத்துறேன். சொன்னாலும் இன்னைக்குதான் அந்த அறிவுக்கு இல்லது அந்த மனதுக்கு உரைத்தது ஐயா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். அப்போ நாம எல்லோருமே சம்பளம் வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்றால், இல்ல எப்பொழுது உங்களுக்கு சமுதாயத்தின் மீது அக்கறை, சமுதாயத்தின் மீது அன்பு, சமுதாயத்தின் மீது கருணை, சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இரக்கம் பிறக்கிறதோ அப்பதான் உங்களுக்கு என்ன திரும்ப தோணும்? நாம சம்பளம் வாங்குற இடத்துல இருந்து கொடுக்கிற இடத்துக்கு போகணும்னு தோணும். சரிங்களா? அப்பதான் நீங்க உயர முடியும். புரியுதுங்களா? நீங்க பல வீடுகள்ல பாருங்க, ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏண்டா ஏதாவது ஒரு வேலைக்கு போடான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பா நிறைய பாமிச்சிருப்பாரு, வேலைக்கே போக மாட்டான். அப்ப சொல்லுவாங்க, இது இப்படி சரிப்பட்டு வராது, அவனுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் சரிப்பட்டு வரும். அப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்ச மன்னன் ஏன் அவன் சரிப்பட்டு வருகிறான் என்றால், இப்பொழுது அவன் மீது அக்கறை காட்ட, அவன் மீது பாசம் காட்ட, அவன் மீது இரக்கம் காட்ட, அவன் மீது கவனை காட்டெல்லாம் ஒரு ஆள் வந்தாச்சு. அதே மாதிரி இவனும் காட்டி ஆகணும். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்காகவாக என்ன பண்ணணும்? அவன் ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு உட்பட்டு அவன் அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிருவான்றதுனாலதான் ஒரு திருமண பந்தத்தை உருவாக்குறாங்க. அப்போ எந்த நாட்டிலே அதிகமாக வேலை இல்லா திண்டாட்டம் உருவாகிறதோ அந்த நாட்டிலே குற்றங்களும் சரிங்களா தவறுகளும் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் என்ன பண்றேன்னா, அரசியல்ல யார் முதல்ல வந்தாலும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதனால்தான் ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய நிறுவனங்கள், புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நமக்கு சரியா தெரியல. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இடம் செழிப்பா மாறணும், ஒரு ஊர் செழிப்பா மாறணும், எல்லாருமே செழிப்பாக மாறணும்னா அவர்களுக்கு செய்வதற்கான ஒரு வேலை இருக்கணும், அதுக்கு வருமானம் இருக்கணும்.
அப்பதான் இந்த சமுதாயம் அப்படின்னா எப்படி இந்த ஹார்ட் பிளாக் ஆகாம உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறதோ, அதே மாதிரிதான் எந்த இடத்துல வேலையும் இருந்து அங்க வருமானம் இருக்கின்றதோ அந்த சமுதாயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி சீராக இயக்குவதற்கு நீங்கள் வேலை வாய்ப்பையும் உருவாக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும். கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான உரிய சம்பளத்தை கொடுக்கணும். அப்ப நம்ம எல்லோருமே என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இந்தியாவுடைய இல்ல கல்வி முறை கலாச்சாரம் எப்படி இருக்கு நீங்க நல்லா பாருங்க. நல்லா படி, நல்லா படி, நல்லா படி, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ. இதுதான் இந்தியாவுடைய கல்வி கலாச்சாரமாக இருக்கின்றது. நல்லா படி, நல்லா படி, நல்லா படி, 3 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு போகணும்னு யாரும் சொல்றதில்லை. நல்லா படி, நல்லா படி, நல்லா படி, 10 குடும்பங்களை வாழ வைக்கிற இடத்துக்கு போகணும்னு யாரும் சொல்றதில்லை. நல்லா படி, நல்லா படி, நல்லா படி, நீ சம்பளம் வாங்குற இடத்துக்கு போக கூடாது, சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு போறான்னு யாரும் சொல்றதில்லை. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் இந்த உணர்வு வரணும், இந்த எண்ணம் வரணும், இந்த சிந்தனை வரணும்னா அதுக்குதான் ஐயா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒரு அழகாக இருக்கிறதுக்கு காரணம் வெறும் கண்கள் கொண்டவர்கள் மட்டுமல்ல, அந்த கண்ணிலே எவருக்கு கண்ணோட்டம் இருக்கிறதோ அவரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு நேரம் நீங்க போகிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கையில் எடுத்துட்டோம். நன்றி. இருந்தாலும் நான் இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 58 கண்ணோட்டம். கண்ணிலே உயிர் இருப்பதுதான் கண்ணோட்டம். அந்த உயிர் எது என்றால் இரக்கம், அன்பு, கருணை என்கின்ற உயிர் இருக்க வேண்டும். ஆகவே குறள் எண் 571 நாம் எல்லோருமே செல்வந்தராவதற்கான அற்புதமான குறள். கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு என்கிற பொருளுக்கொப்ப நாம் எல்லோருமே உலகத்தின் மீது அன்பு கொண்டு, உலக மக்கள் மீது அன்பு கொண்டு, உலக உயிர் மீது அன்பு கொண்டு, இரக்கத்துடன் கருணையுடன் புதிய புதிய தொழில்களை உருவாக்க வேண்டும், புதிய புதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், புதிய புதிய புரட்சிகள் நாம் கொண்டு வர வேண்டும். புதிய புதிய அறிவியலை கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு எவ்வளவு வாழ்விக்க முடியுமோ, மக்களை எவ்வளவு வசதிப்படுத்த முடியுமோ, மக்களை எவ்வளவு சிறப்பாக முடியுமோ, மக்களை எவ்வளவு முன்னேற்ற முடியுமோ, மக்களை எவ்வளவு தூரம் வாழ வைக்க முடியுமோ, ஆகவே மக்களுக்காக எவன் ஒருவன் சிந்திக்கின்றானோ அவன் மக்கள் மீது அன்பு கொண்டவன், மக்கள் மீது கருணை கொண்டவன், மக்கள் மீது பாசம் கொண்டவன், மக்கள் மீது அன்பு இரக்கம் கொண்டவன் என்பதை கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரலை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாடல்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் உங்களுக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? லட்சுமி ரெடியா இருக்கேன் சார். மகேஸ்வரி சொல்றேங்க. உலக மக்களின் உங்களுக்கான கூட்டு பிரார்த்தனை கோவையை சேர்ந்த லட்சுமி அம்மா அவர்களும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்துல நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? நான் சொல்றேங்க. சொல்லுங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு
எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, 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 அனைவருக்கும் நன்றி. உலக மக்கள் உங்களுக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய கோவை சேர்ந்த லட்சுமி அவர்களுக்கும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நாம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பவர்கள் கையெழுத்தலாம். அதுல நாங்க முதல்ல அழைக்கணும்னு ஆசைப்படுறது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆனந்தவல்லி மேடம். மேடம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு உங்களுக்கு? சார் என்னோட ரெஃபரன்ஸ் மேடம் வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. மேடம் வாங்க, உங்களுடைய அறிமுகத்தை செய்து கொள்ளுங்கள். கவிப்பிரியா, காலை வணக்கம். நான் தான் பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம். லீவுங்கிறதுனால இப்ப வந்து அவங்க எழுந்துக்கிறது இல்ல. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது சீக்கிரமா எழுந்துப்பாங்க. சரிங்களா? ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அவளை டெய்லி இப்ப எழுப்புறேன். நானு ட்ரை பண்றேன் நாளையில இருந்து. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா. திருக்குறள் வந்து ஒரு எல்லாரும் படிக்க வேண்டிய நூல். அதை வந்து படிக்கணுங்கிறதுல எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, அதனால திருக்குறள் சொன்னதுனால நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன். நான் டெய்லி ஜாயின் பண்றேன் சார். நல்லா இருக்கு. சரிங்களா? எப்படி இன்னைக்கு குரல் எப்படி இருந்தது? எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்றைய குரல் வந்து இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறதுக்கான அது ஓரளவுக்கு தெரியும். பட் வந்து அது இன்னும் ஆழமான கருத்து வந்து இந்த அன்பு கருணை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புத்தாவோட டீச்சிங்கே இதுல இருந்து தான் இருக்கு. நான் வந்து அவங்களதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவரோட கொள்கைகள் அவரு டீச் பண்ண விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுவே திருக்குறள் வந்து ஒரு பௌத்த நூல் அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை படிக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. உங்க மூலமா நான் வந்து அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டெய்லி நானும் கலந்துக்கிறேன் சார். என் பொண்ணுக்கும் அதை எடுத்துட்டு போகணும். மக்களுக்கு இதை கொண்டு போறதுல ஒரு நல்ல விஷயம் இது. அது வந்து காலை நேரத்துல நீங்க கொடுக்கும்போது அது இந்த நாள் முழுக்க வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிமா, நன்றிமா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். ஆனந்தவல்லி மேடத்துக்கு நன்றி. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கொண்டு போங்க அப்படின்னு ஆனந்தவல்லி மேடத்தை கேட்டுக்கிறேன். நன்றிங்க, மிக்க நன்றி. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குரல் 571, அதிகாரம் 58 கண்ணோட்டம், இயல் 5 அரசியல், பால் 2 பொருட்பால். கண்ணோட்டம் என்னும் கழி பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. மோசிக்கிறனார் என்ற புலவர் சங்க காலத்தில் வாழ்ந்தவர். இவர் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது தொண்டை மண்டலத்தில் உள்ள மோசூர் என்னும் இடத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று இருவேறு கருத்துக்கள் உள்ளது. இவர் தகடூர் எரிந்த இரும்பொறை என்ற சேர மன்னனையும் கொன்கானா கிழானையும் பாடியுள்ளார் என்பது குறிப்பு. அகநானூற்றிலும் நற்றிணையிலும் ஒவ்வொரு பாடலும், குறுந்தொகையில் 2 பாடல்களும், புறநானூற்றில் 4 பாடல்களும் பாடியுள்ளார். மோசிக்கிறனார் ஒரு சமயத்தில் இரும்புரை மன்னனை சந்தித்து பாடி பரிசு பெற சென்றார். மிக நீண்ட தூரம் நடந்து சென்றதால் களைப்பில் இரும்புரை மன்னன் நிறுவிய முரசு கட்டிலில் அமர்ந்தார். அந்த நேரம் முரசுவை வெகு காலமாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் அதை குளிக்க வைப்பதற்காக எடுத்து சென்றிருந்தனர் சேவகர்கள். இவர் அந்த கட்டிலில் அமர்ந்தவர் உடல் அயற்சியினால் தூங்கிவிட்டார். முரசு கட்டிலுக்கு அவமானம் இழைத்து விட்டார் என்று ஒரு மனிதர் சேவன் மூலம் செய்தியை அறிந்த இருமுறையினார் வாளோடு வந்து வாளை உருவி 2 கூறுகளாக்க
வாளை உயர்த்திய போது கையில் ஓலைச்சுவடியுடன் மோசிகீரனார் தூங்கியிருப்பதை கண்டு மனம் இறங்கி தன் சேவகனிடம் இருந்த கவரியை வாங்கி நின்று வீசிக்கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் கண்விழித்த மோசிகீரனாரோ மன்னனை காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார். மிக நெருங்கிய நண்பரை போல அவரை கட்டி அணைத்துக் கொண்டார். இரக்கம் காட்டினார். ஆடை அணிகலன்கள் ஒரு மனிதனுக்கு உடலுக்கு அழகு என்றாலும் ஈகையும் இரக்கமுமே அவன் உயிருக்கு அழகு. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்தான் அந்த இருமுறை மன்னனார். அந்த விதத்தில் கண்களில் இருந்துதான் இந்த ஈகை இரக்கம், அது மனதில் இருந்தால் கூட கண்ணின் வழியாக தான், மனிதன் கண்ணின் வழியாக தான் தெரிய வருகிறது. பாடல் வரிகள்: பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கு உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, உறவுக்கு காரணம் பெண்களடா. அந்த வகையில் இன்றைய குறள் மீண்டும் ஒரு முறை, குறள் எண் 571. கண்ணோட்டம் என்னும் கழி பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. மிகச் சிறப்பு. மிக்க நன்றி ஐயா. அடுத்த கருத்தாளர் யார்? அடுத்து வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இல்லையா? சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரை ஆற்றுவதற்காக சேலம் நங்கவலியை சேர்ந்த டி.கே. ஒடியலையா அவர்கள் வாருங்கய்யா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயம் இன்னைக்கும் வைப்ரன்ஸா நிறைய தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பால் 2 பொருட்பால், இயல் 5 அரசியல், அதிகாரம் எண் 58 கண்ணோட்டம், குறள் எண் 571. கண்ணோட்டம் என்னும் கலிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா இந்த குறள் மூலமா நிறைய விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் வைபன் சார். அதே போல கடந்த காலங்களில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அசை போட்டாராதான் முக்கியம். பல ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்ல சொல்லப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்கும் ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு கிடைச்சது. அந்த வகையில இன்னைக்கு கண்ணோட்டம்னா என்ன ஒரு பெரிய கேள்வி. பல விளக்கங்களை நம்ம கொடுத்தோம், கேள்வியா சார் வச்சாரு, நம்ம கொடுத்தோம். இருந்தாலும் கூட கண்ணோட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லும் ஒரு கருணை உள்ளம், இறை கருணையும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுபோல கருணை உள்ளவன் அன்பும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எது அப்படின்னா கண்ணோட்டம் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டார் சார். அது எங்க வெளிப்படுத்த முடியும், எந்த இடத்துல அப்படின்னா கண்கள் மூலமா தான் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா குறிப்பிட்டார். கண்கள் மூலமா. சார் ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்குங்களே. மக்கள் குரல் அசை வந்துகிட்டே இருக்கு சார், பிளீஸ். ஓகே. அதே போல இன்னைக்கு நம்ம கண்கள் மூலமா தான் பார்க்கிறோம், பேசுறோம், உணர்றோம். இந்த உலகத்தையே நம்ம அழகா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு நபரை பார்க்கும்போது மிக முக்கியமானது முதல்ல நோக்கிறது எது? கண்கள் தான் பார்க்கிறோம். மற்றதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்கிறோம். அப்ப நேருக்கு நேரா பேசும்போது அவருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறதையும் கூட நம்மளால கண்கள் மூலமா புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே கண்கள் தான் இன்னைக்கு முதன்மை பெறுகிறது. அதனாலதான் அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வள்ளுவ பெருந்தகை வச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அந்த வகையில வைரமுத்து பாடல் வரிகளை அழகா நம்ம வைப்ரன்ஸ் சார் அவருடைய உச்சரிப்புல கொடுத்தாரு. விழியில் இருந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாட்டு, ஒரு சிறப்பான பாட்டு. நம்ம வெளியில் இருந்து விழியில் விழுந்து, கரெக்ட். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. ஓகே ஓகே ஓகே. அற்புதமான வரி. கண்கள் வழியாக நுழைந்து, அதாவது கண்கள்ல விழுந்து
இதயத்துல விளைந்து உயிரில கலந்த உறவாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு அற்புதமான வரிகள் சார். உண்மையிலேயே இந்த வரி மீண்டும் கேட்கும்போது ஒரு உற்சாகம், ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அப்படியே நமக்குள்ள வந்து ததும்புது. அதான் உண்மை. அந்த வகையில இந்த உலகத்தை புரிந்து கொள்ள, உணர நமக்கு நடைபெறக்கூடிய செயல் அப்படின்னாக்கா கண்கள் மூலமா நடக்குது. அதே போல இன்னைக்கு ஒரு புத்தகத்தை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே வித்தியாசமா இருக்கு. விழி ஈர்ப்பு விசை. இப்படி ஒரு புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இருக்கு. அதை எழுதியவர் தபு சங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி படிக்கணும் ஒரு ஆவல் மிகுதியாகுது. அடுத்து நம் கண்கள், நமக்கு எல்லாருமே வந்து நம்ம கண்களை மையமா வைக்கிறோம். இருந்தாலும் கூட பேசுவது என்பது நம்ம நேருக்கு நேர் பேசுறதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு நம்ம பேசுறோம். ஆக நாம் நேருக்கு நேரா பேசும்போது ஒரு நல்ல சூழல் உருவாகுது, நல்ல முடிவு உருவாகுது. இதுதான் கண்களுடைய சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு உணர வச்சார். ஆகவே கண்ணோட்டம் என்ற இரக்கம் இல்லை என்றால் மதிப்பில்லை. யாருக்குமே மதிப்பில்லை. கண்ணோட்டம்னா இரக்கம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்கிறார். ஆகவே இரக்கம் உள்ள கண்களுக்கு இந்த உலகம் அழகாகிறது. ஆகவே செல்வந்தர்களாக 2 வகையான சிறப்பு வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு உணர்வு கண், 2வது அறிவு கண். ஆனால் இதுல 2ல எது சிறப்புன்னா உணர்வு கண் தான் சிறப்பு அப்படிங்கிறத மீண்டும் நமக்கு வலியுறுத்தினாரு. ஆகவே இந்த உலகின் மிகச்சிறந்த சமூக சேவை எது அப்படின்னு சொல்லும் போது சம்பளம் கொடுக்கிறது அப்படிங்கிறது சொன்னாரு. உண்மை, எனக்கு ஆச்சரியம். சம்பளம் கொடுப்பது ஒரு சமூக சேவையா? ஆம், சம்பளம் கொடுப்பது சமூக சேவைதான். எப்படி அப்படிங்கிறதுக்கு அழகா விளக்கத்தை நல்ல தெள்ள தெளிவா சார் நமக்கு கொடுத்தாரு. ஆகவே உழைப்பின் உன்னதம் யார் ஒருவர் புரிஞ்சுகிறாரோ, அந்த உழைப்பின் அந்த ரசவாதத்தை யார் ஒருவர் உணர்கிறாரோ அவர்தான் ஒரு சிறப்புக்குரியவர் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லி 2 பாயிண்ட் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு ஏழை, ஒரு செல்வந்தன். ஒரு ஏழை 1000 குடும்பங்களை உயர்த்த முடியுமா அல்லது வாழ வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஆனா ஒரு செல்வந்தர் நினைத்தால் 1000 ஏழை குடும்பங்களை வாழ வைக்க முடியும், அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். ஒரு சிறப்பான தகவல் நிச்சயமா. ஆகவே நாம் இன்று படித்து பட்டம் பெற்று ஒரு வேலைக்கு போனதான் நம்ம சொல்றோம், நம்ம குழந்தைங்களை, நம்ம வாரிசுகளை. ஆனா இந்த சமுதாயத்திற்காக வேலை கொடு, வேலை உருவாக்கு, தொழில் முனைவோரா மாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். நான் கூட நிறைய இடத்துல அப்படிதான் சொல்றேங்க. படிச்சு நீங்க நல்ல வேலைக்கு போறதை விட படிச்சு ஒரு தொழில் முனைவோரா வரணும், தொழில் கொடுக்கக்கூடிய நபரா வரணும். அதுதான் அந்த சமுதாயத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு, கடமை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதே போல சார் இன்னைக்கு அப்படிதான் சொல்லிருக்கிறாரு. அந்த வகையில நாம் அனைவருமே இந்த சமுதாயத்திற்காக, மக்களுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான உன்னதமான பணி என்ன அப்படின்னாக்கா அந்த இரக்கம், கண்ணோட்டம். ஆகவே கண்ணோட்டம் உள்ள நபராக, இரக்கமும் இறை கருணையும் உள்ள நபராக உயர்ந்து விட்டால் நிச்சயமா அதுதான் செல்வந்தருக்குரிய சிறப்பு அப்படிங்கிறத வைப்ரன்ட் சார் இன்னைக்கு அழகா குறிப்பிட்டாரு. உண்மையிலேயே கலந்து கொண்ட இன்றைக்கு புரோகிராம்ல கலந்து கொண்ட அனைவருக்கும், நமக்கு அற்புதமான தகவலை பரிமாற்றம் செய்த வைப்ரன்ட் சாருக்கும் மற்றும் கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிகச் சிறப்பான ஒரு கல்வி வாழ்க்கையினர்கள். ஆனா கோவை லட்சுமி அம்மா கல்வி எடுத்துருக்காங்க, என்னன்னு கேட்போம். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அதாவது ஒரு வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து பெரிய சேவைன்னு சொன்னது இன்னைக்கு எனக்கு புது விதமான ஒரு விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இது கத்துக்கிட்டேன். நான் ஒரு 10 பேரை வச்சு, அதாவது நம்ம வேலை பார்க்கறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன இன்னைக்கு வந்து இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் ஒரு 10 பேரை வச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன்னு நான் இன்னைக்கு வந்து வாக்கு கொடுக்குறேன் சார். அதுதான் நான் சொல்லுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாங்கிட்டு நீங்க சம்பளத்தை தான் கொடுக்குறீங்க. எஸ் சார். நான் இவ்வளவு நாள் சாப்பாடு கொடுக்கறதுதான் பெரிய தானம் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இல்ல, நான் தானம்னு சொல்லல, சமூக சேவைன்னு சொன்னேன். சேவை இல்ல, அதாவது சமூக சேவை இப்ப வந்து நிறைய பேரு
ரோட் சைட்ல இருக்கிறவங்க, பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கறதும் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறதும் தான் பெரிய சேவைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னது ஒருத்தவனுக்கு வேலை கொடுத்து அவனை சம்பாதிக்க வைக்க இது வந்து சேவைன்ற லிஸ்ட்ல வருதுன்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ. நன்றி நன்றிங்கம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல பேர் வந்து பல பேரால கைவிடப்படுறாங்க, பிச்சைக்காரர்களாக, அனாதைகளாக எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு வகையில அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குறீங்க. உங்க பார்த்து அளவு முடிஞ்சுதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த உலகத்துல பல பேர் வாங்கக்கூடிய சம்பளம் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்க ஒட்டுமொத்தமான குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். சரிங்களா? அப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, வாழ்வுக்கு ஆதாரம். அதனாலதான் வாழ்வாதாரம்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஒரு சம்பளம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அவங்க அடுத்ததான் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு தப்பான வழிகள்ல ஈடுபடுவாங்க. இல்ல அந்த குடும்பமே தத்தளிக்குமா இல்லையா? என்ன சார்? ஒருத்தருக்கு வருமானம் போதுன்னா அந்த குடும்பமே தத்தளிக்குமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டப்படுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் 10 பேரை வேலை வாங்கிட்டு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா கொஞ்சம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க. புரியுங்களா? அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புதுசா தொழில்களை உருவாக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப எவ்வளவுக்கு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்குறீங்களோ அவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்க போறீங்க. அவ்வளவு குடும்பத்தை நீங்க மறைமுகமா காப்பாற்ற போறீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 இடத்துல வந்திருக்குது, அமேசான் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம்னா உலகம் முழுவதும் அது பேர் ஒர்க் பண்றவங்களோட எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டம். நம்ம சொல்றோம் அமேசானுக்காக கடை கிடையாது, ஃபேக்டரி கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு. ஆனா அந்த பேக் ஆபீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இருக்காங்க. என் ஃப்ரெண்டோட பையன் கூட அதுலதான் சார் ஒர்க் பண்றான், வீட்டுல இருந்துட்டு ஏதோ. இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஆனா நீங்க சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு வேளை உணவு கொடுக்கறது, அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது, அவனுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது இது எல்லாமே சிறப்பு தான். நான் அதை விட ரொம்ப சிறப்பு இடம்னா அவனுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அவன் வாழ்க்கையை காப்பாத்திருங்க நீங்க. புரியுதா? அதுதான் இருக்கிறதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேவை. சரி, சமுதாயம் இயங்குறதுக்கான மிகப்பெரிய சேவை என்னன்னா 100 பேரை என்னால வேலை வாங்க முடியும், 100 பேருக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியும்னா அதை விட பெரிய சேவை வேற என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த சம்பளம் இருக்கு பாருங்க, அது அவங்க பசியை போக்கும், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணும், அப்பா அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கும், சரிங்களா, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு போகும். ஆனா அப்படி நம்ம வேலை கொடுத்து இது பண்றவங்களையும் நல்ல தீர ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணணும் சார். எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவமும் இருக்கு. இங்க கோயம்புத்தூர் வந்த புதுசுல ஒரு அம்மாவை வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்துருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா எல்லா இடத்துலயும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. எஸ் கண்டிப்பா. நாம தான் பார்த்து எல்லாத்தையும் செய்யணும், நாம நல்லதை எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். கண்டிப்பா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். சரிங்களா? இப்போ முருங்கைக்காய் சாப்பிடுறது நல்லதா இல்லையா? என்ன சார்? முருங்கைக்காய் நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லதா இல்லையா? நல்லதுதான். யாராவது சொல்லுவாங்களா முருங்கைக்காய் சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு மென்னு அந்த சக்கையை துப்பிடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு வேணா சொல்லி கொடுக்கலாம். இல்லைம்மா, நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் சீக்கா இருக்கீங்கன்னா முருங்கைக்காய் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்றேன். சரி, நீங்க அப்படியே முருங்கைக்காய் சாப்பிடுவீங்களா? அதிகம் புரியல எனக்கு. இல்லைம்மா, நீங்க முருங்கைக்காயை அப்படியே சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, அது சாப்பிட்டு சக்கையை துப்பிடுவீங்கல்ல? ஆமா, ஏன்னா அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வள்ளுவம் காரணம் சொல்ல சொன்னீங்க. நான் நல்லது மட்டும் சொல்றதுக்கான காரணம்னா நல்லது மட்டும் நீங்க எடுத்துக்கணும்ன்றதுதான். அதுக்கு இன்னொரு சைடும் இருக்குது, அதை பத்தி நான் இங்க பேசுறது இல்ல. அது நீங்களா புரிஞ்சுட்டு அதை விட்டுட்டு நல்லது பக்கம் மட்டும் எடுத்துக்கணும். சரிங்க. சரிங்களா? ஒரு முருங்கைக்காய் சாப்பிட சொல்லிட்டாருன்னா அந்த சக்கையோட சேர்த்து உண்மையா நீங்க அதெல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு தான் பிரச்சனையாகும். உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். என்ன ஒரு முருங்கைக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாரு, நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டேன், ஆனா நல்லதா இல்லையே அப்படின்னு. அப்படி இல்ல, இது எல்லா செயல்பாடுகளையும் நல்லது கெட்டது இருக்குது. நாம தான் அதை பகுத்து பார்த்து நாம நல்லது மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா?
நன்றி நன்றிங்கம்மா, மிக சிறப்பு. சில வல்லுங்காட்டும் சொல்லி சொன்னேன். இன்று கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் கருத்துரை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் நிறைவுரையாற்றிய நம்முடைய சேலம் மங்கலத்தை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடுகிறேன். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு ஒவ்வொரு புதிய பொருளுடன் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.